ராமதாஸ் அவர்களை குறைச்சு மதிப்பிட முடியாது. மிகப்பெரிய அளவுல அவர் ஒரு போராளி, அவர் பெயருக்கு அந்த அடைமொழிக்கு ஏற்ற போராளி. இப்படிப்பட்ட சூழல்ல இப்ப நம்ம அன்புமணியை வச்சு பார்ப்போம். அன்புமணி என்னன்னா இவர் தான் கொண்டு வந்தார், இல்லைன்னு சொல்லல. நிர்வாகி அப்படிங்கிற அளவுல பார்த்தோம்னா இவர் சரியில்லைன்னு ராமதாஸ் சொல்றத ஏற்கிற மாதிரி இல்ல. யதார்த்தம் நான் சொல்றேன், நான் இந்த பக்கம் இல்ல அந்த பக்கம் இல்ல, யதார்த்தம். இளம் தலைவரா ராமதாஸ் ஐயா அவர்கள் ஏற்றுக்கொண்டார். பாமகவின் தலைவரா அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறது அவருடைய பாமக தலைவராக ஏற்றுக்கொண்டுதான் இத்தனை நாள் செயல்பட்டார். ராமதாஸ் சொன்னார்ல, அன்புமணி இனிமே தலைவர் இல்ல அப்படின்னு ஒரு கூட்டத்துல சொன்னார்ல, அந்த மாதிரி இவரை தலைவர் ஆக்கிச்சு. விதிகளின்படி அங்க பொதுக்குழு கூடிதான் முறையில் பண்ணி. அப்ப ஒரு தலைவரை நீக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா, சரி அந்த பொதுக்குழு கூட்டுங்க, அது முறைப்படி ஒரு குற்றச்சாட்டு வைங்க, அது அவருக்கு பதில் சொல்லிட்டோம், அப்புறம் பொதுக்குழுல தீர்மானம் நிறைவேற்றணும். இந்த மாதிரியான சட்ட நடைமுறை. அன்புமணி மீது ராமதாஸ் புகார்கள் எல்லாம் வைக்க ஆரம்பிச்சு ஒரு பிளவு வந்ததுக்கு அப்புறம் ஏற்கனவே இருந்த பொதுக்குழு உறுப்பினர்கள், மாவட்ட தலைவர்கள் 99% அன்புமணி பக்கம். அந்த கூட்டத்துக்கு தான் போனாங்க, அன்புமணி கூட்டத்துக்கு. ராமதாஸ் கூட்டின கூட்டத்துக்கு போகல. 2026 தேர்தல் வரப்போகுது. தேர்தல்ல பாமக ராமதாஸ் ஐயா அவர்கள் எந்த பக்கம் நிக்க போறாரு, அன்புமணி எந்த பக்கம் நிக்க போறாரு, ரெண்டு பேரும் ஒரே கூட்டணிக்குள்ள இருப்பாங்களா இப்படின்னு 1000 கேள்விகள். இன்னும் 3 மாசம் தான் இருக்கு தேர்தல். என்னுடைய பார்வை என்ன அப்படின்னா, நிச்சயமாக நேர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பத்திரிகையாளர் டிவி சோமு இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சொல்லுங்க. ஓகே, முதல்ல நம்ம பல விஷயங்கள் தொடர்பா பேச போறோம். அந்த பாமக ஏன்னா என்டிஏ கூட்டணியில ஒரு மெயின் பார்ட் அவங்க அங்கம் வகிச்சாங்க. இப்போ பாமகவிற்குள்ளேயே ஒரு பிளவு, தந்தை மகன் தனித்தனியா இருக்காங்க. இவர் நிறுவனர், அவர் தலைவர். யார் பக்கம் நம்ம நிக்கிறது, யார் தொடருவாங்க இல்லை யார் விலகிடுவாங்க, எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ஒரு முழிச்சு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. ஏற்கனவே வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு. யாரு முழிச்சிட்டு இருக்காங்கிறீங்க? அவங்க தொண்டர்கள் நிர்வாகிகள் சேஃப் ஜோன்ல செட்டில் ஆயிட்டாங்கன்னு நான் பார்க்குறேன். என்ன நிலைமை? அதாவது முதல் விஷயம் என்னன்னா, தொண்டர்கள் அப்படி தவிச்சிட்டு இருக்கிற மாதிரி தெரியல யதார்த்தத்தை பார்க்கறப்ப. ஓகே, இல்லைன்னா இல்லை ஆக பெரும்பாலான தொண்டர்கள், நிர்வாகிகள் அன்புமணி பக்கம் தான் இருக்கிறாங்க. இப்போ தேர்தல் ஆணையம் சொன்னிச்சு இல்லையா, இவர் தான் பாமக அப்படின்னு சொன்னது. அப்புறம் நீதிமன்றம் போனாங்க, நீங்கள் உரிமையல் நீதிமன்றம் போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த உயர்நீதிமன்றம் கூட என்னன்னா, இப்போ இவர் தான் பாமகன்னு சொன்னது இல்லை, நாங்கள் திரும்பி பெறோம்லாம் சொல்லலை. போய் உரிமையல் நீதிமன்றம் போய்க்கோங்க, சின்னம் தர முடியாது, ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து போட முடியாது. என்ன ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம்னா, யதார்த்தமா இப்போ ராமதாஸ் அவர்களை குறைச்சு மதிப்பிட முடியாது. மிகப்பெரிய அளவுல அவர் ஒரு போராளி, அவர் பெயருக்கு அந்த அடைமொழிக்கு ஏற்ற போராளி. தமிழ்நாட்டில் பல்லாயிரம் கிராமங்கள்லாம் போனவர், எல்லாம் உண்மைதான், அதில் எந்த இதுவுமே மறுத்துக்கிறதுக்கான விஷயம் இல்லை. இப்படிப்பட்ட சூழல்ல இப்ப நம்ம அன்புமணியை வச்சு பார்ப்போம். அன்புமணி என்னன்னா இவர் தான் கொண்டு வந்தார், இல்லைன்னு சொல்லலை. ஆனா அவருடைய செயல்திறன் எப்படி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒன்றிய அமைச்சர்கள்லேயே சிறந்த அமைச்சர் அப்படின்னு சாதாரண அரசியல்வாதிகள் மட்டும் இல்லை, ஐநா அதிகாரி முதற்கொண்டு பார்த்து பண்ணதெல்லாம் நடந்தது. ஐநா தலைவர் 108 ஆம்புலன்ஸ் கொண்டு 108 ஆம்புலன்ஸ். அது மாதிரி எந்த வித லாபிக்கும் ஆட்படாம மிக தைரியமாக பொது இடங்களில் புகைப்படும். அது மிகப்பெரிய லாபி. அது இப்போ எப்படி ஒரு ஆயுத லாபி இருக்குதோ, இல்லை மது லாபி இருக்கோ, மெடிக்கல் லாபி இருக்கோ, அந்த மாதிரியான ஒரு லாபி. அப்படி ஒரு மெடிக்கல் லாபி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்து இந்த அளவுக்கு ஒரு பண்ணது அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, மிகப்பெரிய விஷயம். இதெல்லாம் நான் மட்டும் சொல்லலை, எனக்கு முன்னாடியே சொன்னவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஐநா தலைவரே தேடி பார்க்குறாரு. பொதுவாக அவரை தேடி தான் போவாங்க, ஒரு நாட்டுக்கு அவர் வந்தார், இவரே வந்தார். இப்படி நிறையா நம்ம சொல்லலாம். இது ஒரு பக்கம். ஸோ நிர்வாகி அப்படிங்கிற அளவில் பார்த்தோம்னா இவர் சரியில்லைன்னு இவர் ராமதாஸ் சொல்கிறத ஏற்கிற மாதிரி இல்லை. யதார்த்தம் நான் சொல்கிறேன், நான் இந்த பக்கம் இல்லை அந்த பக்கம் இல்லை, யதார்த்தம். அது ஒன்று. இன்னொன்று, கட்சி யாருக்கிட்ட அப்படின்னு பார்த்து நம்ம சட்ட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ராமதாஸ் திடீர்னு அன்புமணி வாங்க நீங்கள் தலைவராகுங்கன்னு சொல்லலை. அந்த பொதுக்குழு நிர்வாகின்னு சொன்னீங்க. நிர்வாகி மட்டும் இல்ல, ஒரு இளம் தலைவரா சிறப்பா செயல்பட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவரு செயல்படாத தலைவர், அதனால செயல் தலைவர் பதவி கொடுக்குறேன். அதே மாதிரி நான் அன்னைக்கு சொன்னதெல்லாம் நான் ஒரு இதுல சொன்னேன், சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துல இருந்தேன் அப்படின்லாம் அவர் திரும்பி ராமதாஸ் அவர்கள் பேசுறதையும் பார்க்க முடியுது. நீங்க அந்த லாபின்னு சொல்லும் போது இவர் மீதும் ஒரு வழக்கு இருக்கிறது. அந்த பிடியிலும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்காங்கன்ற குற்றச்சாட்டும் இருக்குது. அவரும் இதுவரைக்கும் மறுத்தது இல்லை. இன்னொன்னு
இன்னொன்னு நாடாளுமன்றத்துக்கு போன அந்த பதிவேட்லயே குறைந்த ஒரு பதிவேடையும் கொண்டிருக்கிறார். இன்னொன்று என்னன்னா, இந்த அவர் மீது உள்ள ஒரு வழக்கு தொடர்பாக நானே அந்த கேள்வி கேட்டிருக்கேன். இன்னொரு யூடியூப் சேனல்ல, பத்திரிகை.com யூடியூப் சேனல்ல அவரை பேட்டியது இப்ப சில வருடங்களுக்கு முன்னாடி. அவர் இந்த மாதிரி இருக்காரு. இப்ப அவர் மட்டும் இல்ல, பொதுவாகவே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு வழக்கு அப்படிங்கிற விஷயத்துல அது நீதிமன்றத்துல இருக்கா, அது தீர்ப்பாய் வரட்டும். நம்ம வந்து அதை இல்ல அது வந்து நீதிமன்றத்துக்கே போகக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லலையே. இப்ப அவரும் வந்து அதுக்காக வந்து ஐயோ நீதிமன்றத்துக்கு வந்துருச்சு எல்லாம் ஒன்றும் அது இல்லை ஒரு விஷயம். இன்னொரு இது பார்த்தீங்க அப்படின்னா, இவருக்கு ராமதாஸ் அவர்கள் சொல்றாருல, நான் வந்து அப்போ ஏதோ தவறா சொல்லிட்டேன். அவர் சொன்னது என்னன்னா, சமீபத்தில் இவரை தலைவரா நீ அது வந்ததுக்கு அப்புறம் நடந்த விஷயம். ஆனா அதுக்கு முன்னாடி வந்து எவ்வளவோ புகழ்ந்தாரு. அப்ப அதெல்லாம் என்ன, இளம் தலைவரா ராமதாஸ் ஐயா அவர்கள் ஏற்றுக்கொண்டார். பாமகவின் தலைவரா அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறது பாமக தலைவராக ஏற்றுக்கொண்டுதான் இத்தனை நாள் செயல்பட்டார். பதவி பிரமாணம் எல்லாம் செய்து வைத்தார். இல்ல இன்னொன்னு என்னன்னா, நம்ம சட்ட ரீதியாக பார்ப்போம் யாருக்கு அப்படிங்கிறத, யதார்த்தமும் சட்டமும் என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். இப்ப வந்து ராமதாஸ் வந்து சொன்னார்ல, அன்புமணி இனிமே தலைவர் இல்ல அப்படின்னு ஒரு கூட்டத்துல சொன்னார்ல, அந்த மாதிரி இவரை தலைவர் ஆக்கல. கட்சி விதிகளின்படி அங்க பொதுக்குழு கூடிதான் முடிவு பண்ணிருக்கு. அப்ப ஒரு தலைவரை நீக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா, சரி அந்த பொதுக்குழு கூட்டுங்க, அது முறைப்படி ஒரு குற்றச்சாட்டு வைங்க, அதை அவர் பதில் சொல்லிட்டோம், அப்புறம் பொதுக்குழுல தீர்மானம் நிறைவேறட்டும். இந்த மாதிரியான சட்ட நடைமுறைகள் நான் வந்து விரிவாலாம் சொல்லல, ரொம்ப ரெண்டு பேருமே பொதுக்குழு கூட்டி எல்லாம் பண்ணிட்டாங்களே சொல்றேன். இல்ல என்னன்னா, இப்ப அன்புமணி மீது ராமதாஸ் புகார்கள் எல்லாம் வைக்க ஆரம்பிச்சு ஒரு பிளவு வந்ததுக்கு அப்புறம் ஏற்கனவே இருந்த பொதுக்குழு உறுப்பினர்கள், மாவட்ட தலைவர்கள், மாவட்ட இதுல 100% அன்புமணி பக்கம் அந்த கூட்டத்துக்கு தான் போனாங்க. அன்புமணி கூட்டத்துக்கு ராமதாஸ் கூட்டின கூட்டத்துக்கு போகல. ஆக அதுல இருந்த கட்சி யார் பக்கம் இருக்கு அப்படின்னு இல்லை. அதுக்கு அப்புறம் இவர் என்ன செய்யறாரு, ராமதாஸ் வந்து புதுதா வந்து உறுப்பினர்களை, கட்சி நிர்வாகிகளை விலகினவங்க. அப்ப இது வந்து சட்டப்படியே செல்லாது. இதெல்லாம் ஆராயாம தேர்தல் ஆணையம் சொல்லல. இப்ப ஏற்கனவே @% இருக்கிற நிர்வாகிகள் வந்து அன்புமணி பக்கம் இருக்கிறாங்க. அப்ப புதுசா நீங்க வந்து உருவாக்கிக்கிட்டு நாங்க தான் பொதுக்குழு கூடுறோம் அப்படிங்கறத வந்து எந்த ஒரு நீதிமன்றம் ஏத்துக்குமாங்க. ஆனா ராமதாஸ் அவர்கள் தரப்புல இருந்தா அது போலி பொதுக்குழு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. இல்ல விமர்சனம் ரெண்டு பேருமே வைக்கலாம், இவங்க அவங்கள சொல்லலாம், இவங்க. ஆனால் சட்ட நடைமுறைன்னா யதார்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல ஏற்கனவே இருக்கிறவங்க பொதுக்குழு உறுப்பினர்கள், மாவட்ட நிர்வாகி, இவங்க தான் ஒரிஜினல். அதுக்கப்புறம் நீங்க திடீர்னு கொண்டு வரல. இன்னொரு இது என்னன்னா, இந்த பாமகவிலேயே பாத்தீங்கன்னா நிறுவனருக்கான அதிகாரம் அப்படிங்கிறது வந்து நீங்க ஒரு கூட்டம் கூட்டுறப்ப அவரை கூட்டி நடத்தணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இவ்வளவு காலமாக அவர் கண்ணசைவுக்கு தானே பாமக செயல்பட்டு கொண்டு இருந்தது அப்படிங்கறதையும் பார்க்கணும். ஆமா கண்டிப்பா, யாரு இல்லைன்னு சொன்னா. இப்ப ஏன் அவங்களுக்குள்ள என்ன முரண், எந்த விஷயத்துல இது ஆரம்பிச்சு பிளவை நோக்கி போகுது? ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் என்னுடைய பார்வையில. இது எல்லா வீட்லயுமே நடக்கும், எல்லா நாட்டிலையுமே நடக்கும். என்னன்னா, இந்த தலைமுறை இடைவெளின்னு ஒரு விஷயம், அடிப்படையான ஒரு விஷயம் வந்து என்னன்னா தலைமுறை இடைவெளி. இது இங்க மட்டும் இல்ல, முலாயம் சிங் யாதவுக்கும் அவருடைய மகனுக்கு அகிலேஷ் யாதவுக்கும் வந்தது சமாஜ்வாடி கட்சியில. அவர் வந்து உடனே நான் கட்சியை விட்டு நீக்கிறேன்னாரு, இவர் அவரை நீக்கிறேன்னாரு. முலாயமியுடைய சித்தப்பா வந்து அவர் பக்கம் இருந்தார், அண்ணன் பக்கம் அப்படின்னு. இது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு, உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்னாச்சு, அகிலேஷ் யாதவ் கிட்ட தான் கட்சி வந்து ஒண்ணு. அதே மாதிரி இன்னொரு இது பாத்தீங்கன்னா, தெலுங்கு தேசம் NTR இருந்தப்ப அவருடைய மருமகன் மிகப்பெரிய அளவுல வந்து அதை பண்ணார், அந்த கட்சியை பிரிச்சார். ஆனா ஒரிஜினலான கட்சி அப்படின்னா அது வந்து சந்திரபாபு இதில் தான் இருந்ததுன்னு ஒண்ணு. இன்னொன்னு நீங்க கேட்டது நல்ல கேள்வி, அவர் கண்ணசைவுல தான் எல்லாம் நடந்தது அப்படின்னா, இந்த நிரந்தர பொதுச் செயலாளர்னு சொல்லிக்கிறாங்களே, ஏற்கனவே ஜெயலலிதாவை சொன்னாங்க, இப்போ எடப்பாடி பழனிசாமி அப்படி சொல்லி ஒரு அவரும் நிரந்தர பொதுச் செயலாளர் தான். எத்தனை நிரந்தரம் வரும் தெரியல, தற்காலிகமாக எத்தனை நிரந்தரம் வரும்னு தெரியல. அதான் தமிழ்நாட்டு அரசியலாக இருக்குது. ஆனா இதுலயும் ஒரு சட்டம் இருக்கு. அது ஒரு உதாரணம் என்னன்னா, ஆந்திர மாநிலத்தில் ஜெகன்மோகன் ரெட்டி வச்சிருக்கிறார்ல OSR காங்கிரஸ், அதுல வந்து அவங்க பொதுக்குழுவிலே ஒரு தீர்மானம் போட்டாங்க, கட்சியினுடைய நிரந்தர தலைவர் இவர் தான் அப்படின்னு. அதை வந்து தேர்தல் ஆணையம் ஏத்துக்கல. நம்முடைய அமைப்பு சட்டமே அதுக்கு எதிராக இருக்கு. நீங்க குறிப்பிட்ட கால இடைவெளியில பொதுக்குழு கட்சி தேர்தல் நடத்தணும், பொதுக்குழு தேர்தல் இப்படி இருக்கு. அதனால ஒரு காலகட்டத்தில் வந்து கண்ணசைவுல நடந்துச்சு அப்படிங்கிறதுனாலயே இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு குடும்ப சொத்து அப்படிங்கிறது கிடையாது.
இதுவும் ஒரு வாரிசு அரசியல் இல்லைன்னு சொல்லலை. அதே நேரத்தில் இப்போ திமுகவில் கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்டாலின், எல்லா அதே கட்சியும் மாதிரி வைகோ மதிமுக எடுத்தா அது அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இப்போ திமுகலே பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சுக்கு சொல்கிறோம், மூக்க அழகிரியை கொண்டு வந்து இதாக இருந்தால் கட்சியிலேயே யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. மூக்க ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த மனிதருக்காக அவருடைய உழைப்பு நிர்வாக விமர்சனங்கள் இருக்கு. முக ஸ்டாலின் மேல எனக்கு விமர்சனம் இருக்கு. ஆனா இந்த விஷயத்துல பார்த்தா ஒரு கட்சி ரீதியான ஒரு தலைமை பொறுப்புக்கான தகுதி இருக்கு. இப்ப அதே மாதிரி பார்த்தா இவராவது முக ஸ்டாலின் ஆரம்பத்திலே இருந்து அதை பார்த்து முக அழகிரி விலகிட்டார், ஒதுங்கிட்டார். சரி தம்பி நல்லபடியா நடத்தட்டும் ஒதுங்கி விளக்கப்பட்டார். ஒரு காலத்துல விளக்கப்பட்டார், அதுக்கு பிறகு ஃபைட் பண்ணி அவரே ஒதுங்கிட்டார், நம்மளால முடியாதுன்னு. அது ஏன் அனைத்து இடத்துக்கும் பொருந்த மாட்டேங்குது? வெளிப்படையா சொல்லுவாங்க, பாமகலையும் அது நடக்கும் இல்லையா? தயக்கம் என்னுடைய பார்வையை நான் சொல்றேன், அதுதான் நடக்கும் அப்படிங்கிறது. என்னன்னா இப்ப அன்புடைய சகோதரி வந்திருக்கிறாங்க. ஆமா, அப்படின்னா அதை தான் கேட்குறீங்க. குடும்பத்தை கொண்டு வரக்கூடாது, பெண் வந்தாங்கன்ற ஆதங்கத்தை எல்லாம் பதிவு பண்ணாரு. என் வீட்டுல இருந்து யாரும் வரக்கூடாது, பதவிக்கு வரக்கூடாது, சத்தியம்லாம் எடுத்தாரு. மீறி வந்தாங்க, போய் ஏமாத்தி கையெழுத்து வாங்கினாங்கலாம் அவ்வளோ. இன்னொரு இது சொல்லிடுறேன் நடுவில், ஞாபகம் அதையும் பேசுவோம். இது நான் கருணாநிதி சொன்னாரு, இது என்ன வாரிசு வர்றதுக்கு நாங்க என்ன சங்கர மடமா அப்படின்னாரு. இன்னும் சொல்ல போனா சங்கர மடத்துல பை பர்த் நேச்சரா வாரிசு கிடையாது. அடுத்ததை தேடுவாங்க, யார் என்னன்னு சொல்லுவாங்க, யாருக்கு பொருத்தமானவங்களோ அவங்கள அழைச்சிட்டு. சங்கர் மடத்து மேலேயும் பலவித விமர்சனம் எனக்கு உண்டு. ஆனா இந்த விஷயம் இவர் சொன்னது தப்பு. ஆனா அதே மாதிரி முக ஸ்டாலின் வந்து ஸ்டாலின் நான் சொன்னாரு, என்னுடைய மகனோ மருமகளோ யாரும் அரசியலுக்கு வரமா, மருமகனோ வரமாட்டாங்க. அதே மாதிரி உதயநிதி என்ன சொன்னாரு, ஒரு நான் வார இதழுடைய அந்த ஒரு செய்தியா இருக்கும், எனக்கு அரசியல் விருப்பம் இல்ல, நான் வரமாட்டேன் அப்படின்னாரு. ஆனா அடுத்த சில மாதங்கள்ல எம்எல்ஏ, அடுத்த கொஞ்ச நாள்ல அமைச்சர், அப்புறம் துணை முதலமைச்சர், இப்ப அவங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்ற அளவுக்கு வந்திருக்கிறார். அதனால இந்திய தற்போதைய அரசியல் களம் இருக்கக்கூடிய சூழலுக்கு இது சரிதான்ற அளவுக்கு அரசியல் பார்வையாளர்களே வைக்கிறாங்க. ஏன்னா அதிமுகவோட நிலைமை பாக்குறாங்க, பார்த்துட்டு இது சரிதான், கட்சி கட்டுக்காப்போ இருக்கும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கே தள்ளப்படுறாங்க. இது நம்ம ஒரு பெரிய சீரியஸா எடுத்துக்க வேண்டியதில்லை. உலகத்திலே பெரிய காமெடி திறமை இருந்தா வரப்போறாங்க அவ்வளவுதான். தவிர உலகத்திலே மிகப்பெரிய காமெடி இந்திய ஜனநாயகம் தான். நிறைய காமெடி இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா இதுக்கா நம்ம இவ்வளவு பேசுறோம்னு இருக்கும். என்னன்னா ஒண்ணும் இல்ல, அது மோடியோ ராகுலோ 2 தொகுதியில நிக்கிறாங்கல்ல, இதுவே ஒரு ஏமாற்று வேலை. ஆமா, 2 தொகுதியில ஒருத்தர் போட்டியிடுறது. ஏன்னா இப்ப 2த்துலயும் வெற்றி பெற்றா ஒன்னு ராஜினாமா பண்றாங்கல்ல, அப்ப அந்த மக்களை ஏமாத்துறது. ஒன்றிய தலைமை அமைச்சர் தான் இவர் தான், நம்ம அவர் தான் அப்படின்னு தான் வாக்களிக்கிறாங்க 2 தொகுதி மக்களும். ஆனா இவர் ஒரே இதை பண்ணா அது போயிடுது. அடுத்தது அவரு கட்சியிலேயே ஒருத்தருக்கு வாய்ப்பு போகுது. அடுத்தது இன்னொன்னா, ஒருவேளை இந்த ஒரு பக்கம் ராகுலோ இல்ல வந்து மோடியோ நிக்கலன்னா மாற்று கட்சியினர் ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வரும், அது போகுது. அதை தவிர 2வது எலெக்ஷன் நடக்கிறப்ப அன்னைக்கு ஒரு உள்ளூர் பொது விடுமுறை, காவல்துறையினருக்கு கூட வேலை, அரசு நிறுவனங்களுக்கு விடுமுறை, தனியார் நிறுவனங்களுக்கு விடுமுறை, இதெல்லாம் ரைட்டு. டெய்லி தரையில போட்டு சாக்குல வந்து காய்கறி விற்கிற வயதான பெண்மணிகள் என்ன செய்வாங்க? அவங்களுக்கு விடுமுறைக்கு யார் காசு தரவா? அப்ப எவ்வளவு இழப்பு. அப்ப இது ஒரு காமெடி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு தொகுதியில 100 ஓட்டு இருக்குன்னு வச்சுங்களேன், ஒருத்தர் 59 வாங்குறாரு, 51, இன்னொருத்தர் 49னா 51 எடுத்தவர் வெற்றி. அது நாடாளுமன்றமோ சட்டமன்றமோ போயிடலாம். ஆனா ஒரு தொகுதியில 49% மக்கள் வாக்களித்தது வந்து குப்பையில் தள்ளப்படுகிறது. இது அதே மாதிரியே ஒருத்தர் எம்எல்ஏவா இருப்பார், திடீர்னு அவரை வந்து அதை ராஜினாமா பண்ணிட்டு எம்பி ஆக்குவாங்க. வசந்த் பார்த்தோம் இவரு காங்கிரஸ்ல. இப்படி நல்ல கொஞ்சம் பூணு ஊதணும்னா உள்ளார வந்து அவ்வளவு காமெடிகள் வரும் நம்ம இந்திய ஜனநாயகத்துல. அதனால இதுல வாரிசு அரசியல் அப்படிங்கிறது ஒரு விஷயமே அல்ல, அவங்களுடைய செயல்பாடு எப்படி அப்படிங்கிறது தான் அதுல விஷயம். அப்படி பார்க்கும்போது இப்ப அந்த தொண்டர்கள் வந்து ஆக பெரும்பாலும் இப்ப வந்து நிர்வாகிகளும் அன்புமணி பக்கம் தான் இருக்கிறாங்க. அப்ப அதுதான் பாமக அப்படிங்கறத வந்து அவங்க ஏத்துக்கிட்டாங்க, தேர்தல் ஆணையம் சொன்னது போல அதுக்கு முன்னிலையே. அதனால இப்ப இருக்கிற விஷயம் அதுதான். இல்ல, இப்ப இது 2026 தேர்தல் வரப்போகுது. தேர்தல்ல பாமக எந்த பக்கம் நிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருடம் எழக்கூடியது. இப்போ இவரு ராமதாஸ் ஐயா அவர்கள் எந்த பக்கம் நிக்க போறாரு, அன்புமணி எந்த பக்கம் நிக்க போறாரு, யார்கிட்ட போய் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறது, 2 பேரும் ஒரே கூட்டணிக்குள்ள இருப்பாங்களா இப்படின்னு 1000 கேள்விகள். இன்னும் 3 மாசம் தான் இருக்கு தேர்தல். ஆமா, இதுல என்னுடைய பார்வை என்ன அப்படின்னா, நிச்சயமாக வந்து அது ஆக பெரும்பாலும், நிச்சயமாகங்கிறத விட ஆக பெரும்பாலும் என்டிஏ கூட்டணி ஏற்கனவே வந்து இருந்த கூட்டணி தான் இப்பயும் வந்து இருக்காங்க, இல்லங்கிற விஷயம் தெரியாம தான் போயிட்டு இருக்காங்க. இல்ல, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தரப்பு பார்த்தா என்டிஏல இருக்கிற மாதிரி தான் அங்க ஆயிருவாங்க. இதை தவிர வந்து சக கட்சி தலைவர்களுக்கும் அவங்க நிர்வாகிகளுக்குமே தெரியும் இந்த பாமக 2 தரப்புல வந்து யாருக்கு வந்து பலம்,
அப்படிங்கிறது. இதுல ஒரு விதத்துல பார்த்தா இது பாமகவுக்கு இந்த பிளவு நல்லதுன்னு கூட நினைக்கிறேன். ஏன்னா சமீப காலமாக சில வருடங்களாக பார்த்தா செய்திகள் தலைப்புச் செய்திகள்லயே வராத பாமக இன்னைக்கு தொடர் தலைப்புச் செய்திகள். அது ஒண்ணு. இன்னொன்னு என்ன, இந்த ஊடகங்கள் பண்ற தவறு இருக்குல்ல, அது மிகப்பெரிய முட்டாள்தனங்கள் பண்ணக்கூடிய, அது டிவியா இருக்கட்டும் யூடியூபா இருக்கும், நிறைய முட்டாள்தனங்கள். ஒரு முட்டாள்தனம் என்னன்னா, எது தேவையோ அதை பத்தி பேசுறதுங்கிறது குறைவா இருக்கு, மிக குறைவு. தேவையில்லாத விஷயம் அதிகமா. பொன்னியின் செல்வன் ஒரு படம் வந்தது. வந்த உடனே பாத்தீங்கன்னா உடனே சோழர் பரம்பரைங்கிறான், இங்க போறாங்கிறான், வேதாரண்யம் போறாங்கிறான், எல்லா டிவியும் இருக்கு. டூர் பேக்கேஜஸ் எல்லாம் கிளம்பிட்டாங்க. இதான் போச்சு. அதுல வந்து நந்தினி யாரு, நந்தினி ஒரு கற்பனை கதாபாத்திரம் அது அப்படின்னு பல பேருக்கு அது தெரியல. அதுவும் வாழ்ந்த ஆள் போல இருக்கு. அதாவது அவன் என்ன நினைக்கிறான்னா, பொன்னியின் செல்வன்ங்கிற நாவல் வந்து உண்மை நினைக்கிறான். அந்த ரேஞ்சில் தான் அவன் இருக்கான். அதுதான் பரபரப்பா போயிட்டு இருக்கு. அந்த நேரத்துல அன்புமணி செய்த ஒரு விஷயம் வந்து என்னன்னா, அந்த சோழர் காலத்தில் வெட்டப்பட்ட ஒரு நீர்வழி பாதை இன்னைக்கு ஆக்கிரமிப்புல பயன்படுத்த முடியாத அளவில் இருக்கு. அதை செய்யுங்க, அது பல்லாயிரம் ஏக்கருக்கு விவசாயத்துக்கு பயன்படும் சொல்லி ஒரு நடைபயணம் போனார். அப்ப நம்ம எதை செய்தி ஆக்கணும்? நான் ஒரு நேயர்களுக்கு வந்து விருப்பப்பட்டதையும் கொடுங்க, அவங்களுக்கு தேவையானதையும் கொடுங்கன்ட்டு. நான் 30 வருஷமா செய்தியில இருந்தப்ப அதான் பண்ணிருக்கேன். ஒரு ஜாலியான விஷயமும் எழுதுவேன், அதே மாதிரி மக்களுக்கு தேவையான விஷயத்தையும் எழுதுவேன். ஆனா இன்னைக்கு இத்தனை நிலைமையே மாறி போய் அன்புமணியுடைய அத்தனை விஷயங்கள் வந்து 100க்கு 80 விஷயங்கள் வந்து வெளியில வரல. அவர் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கிறாரு, என்ன செய்யறாரு, அவருடைய சமீபத்திலே பயணங்கள். ஏன் இப்ப சௌமியா அன்புமணியா இருக்கட்டுமே, மகளிர் உரிமை மீட்புன்னு சொல்லி அவங்க போற இடத்துல ஒரு பக்கம் கூட்டம் நிறைய வரது கூட்டம், இன்னொரு பக்கம் அவங்க பேசுற விஷயங்கள் அது ஹைலைட் ஆக மாட்டேங்குது. சோ இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் இது கொஞ்ச நாச்சும் ஹைலைட் ஆகுதுங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு என்ன முக்கியமான காரணம் நான் நினைக்கிறேன்னா, இப்ப கடந்த பல வருடங்களாகவே பாமகவுடைய வாக்கு சரிஞ்சிட்டு இருக்குங்கிறது யதார்த்தமான உண்மை. இப்ப என்ன ஆகுனா, இந்த அளவுக்கு பிளவாயிடுச்சு, இதை நம்ம இனிமையும் விடக்கூடாதுன்னா இதுல இருந்து விலகி போன மன ரீதியாக இருந்த தொண்டர்கள் கூட இப்ப ஒரு உத்வேகமா வருவாங்க. அதாவது வெளியில இருந்து வந்த ஆபத்தை தாங்கிக்கிறதுங்கிறது வேற. இப்ப நமக்குள்ள இருக்கிற ஒரு பிரச்சனை ஒன்று வந்துருச்சுன்னா அப்ப நம்ம வந்து அன்புமணி பக்கம் நிக்கணும். இதை வந்து இந்த பாமகங்கிறத இவர் தலைமையில நம்ம வைக்கணுங்கிறது நினைப்போம். இது ஈஸியான ஒரு சைக்காலஜி தான். இது வந்து வர தேர்தலில் இது நடக்கும். இத மற்ற கட்சி தலைவர்கள் புரிஞ்சிருப்பாங்க. அதனாலதான் அன்புமணிக்கான ஒரு விஷயத்தோட அவங்க பாக்குறாங்க. ஓகே, இது பாமகவிற்கு என்ன மாதிரியான சிறு இழப்புகளை கொடுக்கும்னா, தொகுதி பங்கீடுகள்ல ஒரு தொகுதியோ 2 தொகுதியோ இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம், ஒருவேளை இப்படியே பிரிஞ்சே இருந்தா. ஆனா நீங்க சொல்வது போல பலரும் சொல்வது 99% சேர்ந்துருவாங்க எலெக்ஷனுக்குள்ள, இல்ல ஒரே கூட்டணியில தான் குறைஞ்சபட்சம். ராமதாஸ் வந்து மௌனமாக இருக்கிறார். அதான் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அப்படி நடக்கணும்னு எதிர்பார்க்கல, அதுக்கு நான் ஆள் கிடையாது. நான் அந்த கட்சி சார்ந்தவன் இல்லை. ஆனால் அப்படி நடக்கும் என்ற ஒரு யூகம் எனக்கு உண்டு. ஓகே, சாபமெல்லாம் கொடுத்துட்டாரு மகனுக்கு வந்து கடைசி ஒரு ப்ரெஸ் மீட்ல பார்த்தா யாரும் எதிர்பார்க்கல. அந்த மாதிரி ஒரு தொடர்ந்து கண்ணீர் பேட்டிகளா கொடுத்தா கூட இந்த வார்த்தைகள்லாம் கேட்கும்போது ஒரு மாதிரியா தான் இருக்கு. ஒரு அரசியல் இடத்துல வேறு யாரோ, இப்போ அதிமுகவில் பிளவு அடிச்சு ஓபிஎஸ் சிபிஎஸ் சண்டை வருது, அதெல்லாம் பண்ணா வேறு நபர்கள், இந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த தன்னுடைய மகன் அப்படிங்கும்போது இதெல்லாமே கொஞ்சம் பாக்குறதுக்கு 2 பதில் சொல்றேன். ஒண்ணு, நம்ம பல பேர் அந்த அதிர்ச்சி பைத்தியம் மாதிரி இருக்கிறோம். அந்த அதிர்ச்சி பைத்தியம்னு பாக்கியராஜ் படத்துல வரும் ஒரு கேரக்டர், மனநல மருத்துவம். அதுகிட்ட போய் சாப்பிட்டியாவா, அப்புறம் வந்து பார்த்தா எங்க வெளியிலவா அப்படிங்க. அது வேறதான் அதிர்ச்சி பைத்தியம். அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்த குடும்ப அரசியல் சண்டைகள் எல்லாம் நம்ம மறந்துடுறோம். பாமக எப்படியா அப்படின்னு. இதுக்கு முன்னாடி திமுகலே பாத்தீங்கன்னா, அப்போ அதன் தலைவராக இருந்த கருணாநிதி வந்து அவருடைய மகன் மூக்க அழகிரியை என்னென்ன பேசினார் அப்படிங்கறத நீங்க பாருங்க. அதுக்காக இது சரின்னு நான் சொல்ல வருடக்கணக்கா தொடர்ந்துச்சு. பேசின வார்த்தைகள் அதான் சொல்றேன், வருடக்கணக்கா தொடர்ந்துச்சு. அது மிக பெரும் பேசுபொருளாக இருந்தது. மூக்க ஸ்டாலினுடைய ஒரு இறுதி இது என்னாலதான் சொல்றான் அப்படிங்கிற அளவுக்கு அவன் பேசினார். என்னால எப்படி ஒரு தகப்பனா தாங்க முடியும் அப்படிங்கிற அளவுக்குலாம் போச்சு. இது ஊடகத்துல வந்த செய்தி தான். இது ஒன்றும் துப்பறிந்துச்செல்லாம் பண்ண வேண்டிய அவசியம். இந்த மாதிரியான விஷயங்கள் ஒவ்வொரு இதுலையும் நடக்குது. அதனால முதல் விஷயம் வந்து இதுக்காக நம்ம வந்து அதிர்ச்சி அடைய தேவையில்லை ஒண்ணு. இன்னொன்னு, இது எந்த மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும் அதை நம்ம பார்ப்போம். இது முழுக்க பாத்தீங்கன்னா ராமதாஸ் அவர்களுடைய பெயருக்கு இன்னும் வந்து ஒரு மைனஸ் ஆக கூடதான் இப்பதான் ஆயிட்டு இருக்கு. இது அன்புமணிக்கு பிளஸ் ஆயிட்டு இருக்கு. ஏன் அப்படி ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, பதிலுக்கு அன்புமணி எந்த ஒரு விதத்திலையும் பேசுறது இல்லை. தரக்குறைவான ஒரு வார்த்தைகளை
ராமதாஸ் பயன்படுத்துறாரே தவிர இவர் பேசல. தன்னுடைய கூட்டங்களுக்கு ராமதாஸ் படங்களை வைக்கிறாரு, முன்னிலைப்படுத்துறாரு. இனிஷியல் போடக்கூடாது. அன்புமணியுடைய நோக்கம் என்ன, ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நான் வந்து கட்சியை நல்ல ஒரு பாதையில அழைச்சிட்டு போறேன்ல, நீங்க நிறுவன தலைவராக இருந்து எங்களுக்கு வழிகாட்டுற அளவுல நீங்க இருங்கன்னு தான் சொல்றாங்க. எல்லாம் ஆலோசனையை சொல்லுங்க, அதுதான் சொல்றாரு தவிர இல்ல இது ஒரு போட்டியா வந்து வீட்டுக்குள்ள இருந்து தந்தை மகனும் குடும்பத்தோடு பேசி எடுக்க வேண்டிய முடிவு. அங்க என்ன பேசுவதற்கு தடை வருது, ஏன் சுமூகமா போய் முடியும், 1000 விஷயங்கள் இருக்கு. நம்ம அதை தாண்டி வெளியில வந்துருவோம். நான் இந்த பேட்டிக்காக கிளம்பி வந்துகிட்டு இருக்கும்போது ஜி.கே. மணி அவர்களுடைய பேட்டியை பார்த்தேன் நான். அதுல ஒரு வெளியில வரல அப்படின்லாம் பேசிட்டு இருந்தீங்க நீங்க. அவர் அந்த காலத்துல இருந்து அன்புமணி அவர்கள் என்ட்ரி ஆனதுல இருந்து என்னென்ன நடந்துச்சுன்னு அந்த பேட்டியில சொல்றாரு. அவரும் கொஞ்சம் குரல் பம்மா தான் பேசுறாரு. அன்புமணிக்காக அவ்வளோ பண்ணியிருக்கோம், ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து பண்ணிய சத்தியம், குடும்பத்துல இருந்து யாரும் எந்த பதவிக்கும் வரக்கூடாதுன்னு. இவங்க குடும்பத்துல இருக்கிற அம்மாலேருந்து மனைவிலேருந்து எல்லாருமே என்கிட்ட வந்து சொன்னாங்க, இவரை வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து உள்ள கொண்டு வரணும், அவர் இந்த எம்பி இதுக்கு வந்து பேசணும், அவர்கிட்ட ஐயாட்ட பேசி சம்மதம் வாங்கன்னு எவ்வளவோ பேசி ஐயாவையே முறைச்சு கொண்டு நான் வந்து எல்லாத்தையுமே பண்ணினேன். அன்னைக்கு நானும் இவருக்காக குரல் கொடுத்தேன். இவர் வந்து இல்ல பேசி ஐயாவை கன்வின்ஸ் பண்ணணும், நாங்க எல்லாமே, நான் உட்பட அங்க இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் எல்லாமே. இவ்வளவு பண்ண நான் போய் அன்புமணி ராமதாஸ்க்கு துரோகம் நினைப்பேனா, நான் போய் கட்சியை அழிக்கணும்னு நினைப்பேனா, நான் தந்தை மகனை பிரிக்கணும்னு நினைப்பேனா, இதை முடியல, நான் வேணா வெளியில போயிடுறேன், வந்து தந்தையோட இணைஞ்சுக்க சொல்லுங்க அப்படின்னு அவர் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. இது என்னன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம். அவர் சொன்னதுலேருந்து ஒரு விஷயம், இப்போ அவங்க அன்புமணியுடைய குடும்பத்தினர், அதாவது அன்பு குடும்பம்னா இவங்க ஒரே குடும்பம் தான், அன்புமணியுடைய தாயாராக இருக்கட்டும், இல்லை மனைவியாக இருக்கட்டும், சகோதரிகளாக இருக்கட்டும், இவரை முன்னிறுத்துக்கு சொல்கிறாங்கன்னா, அப்போ ராமதாஸ் ஏன் கேட்டார், அப்போ அவருக்கு வந்து ஒரு கட்சியின் தலைமை பதவி வைக்க தகுதி இல்லை. அவர் தானே சொன்னாரு, நிறுவன தலைவராக தானே இருந்திருக்காரு. இல்லை தலைமைங்கிறது அவராக தானே இருந்தார். அப்போ பேருக்கு நிறுவனராக இருந்தாலும் அவர் சொல்றத கேட்கக்கூடிய ஒரு தலையாட்டக்கூடிய ஆமஞ்சாமிகளா இருக்கிறது தலைவருங்கிறதுல இருந்தாங்க. அப்போ தீர்மானிக்கிறது இவர் தானே. அப்படிதான் இருந்தாருன்னு சொல்ல வரீங்களா? இல்ல சொல்றேன், நான் சொல்லி வரேன். இது நல்ல கேள்வி, இதையும் சொல்றேன். அப்ப இவருக்கு அந்த தகுதி இல்லைன்னு தானே அர்த்தம். இப்ப கூட அதை சொல்றாரு. அன்புமணியும் பெரிய ஒரு சமூக போராளி, ஒரு தலைவரை நம்ம வந்து தலைமை பண்பிற்கான தகுதி இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது இல்லையா? ஏன்னா இவ்வளவு போராட்டங்களை முன்னெடுத்தவர், அவ்வளவு போராட்டங்களை சக்சஸ்ஃபுல்லா பண்ணவர், ஆளுங்கட்சியா யார் இருந்தாலும் அவ்வளவு துணிச்சலாக எதிர்த்து கேள்வி கேட்டவர், அரசியல் விமர்சகராக இருந்தவரை நான் தலைமை பண்பு இல்ல அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆனா அவர் வந்து அதுக்கு விரும்பல அப்படிங்கிறது தான் நம்ம இல்ல. இந்த விஷயத்துல தலைமை பண்பு இல்லதான். ஏன்னா நான் ஒரு அரசியல் விமர்சகராக, பத்திரிகையாளராக ஒருத்தருடைய பிளஸ் பாயிண்டையும் நான் சொல்லணும், எதிரையும் சொல்லணும். இந்த விஷயத்தில் தலைமை பண்பு அவருக்கு இல்லை. ஏன் அப்படின்னா, குடும்பத்துல வந்து யாரும் வரமாட்டாங்கன்னு சொன்னது இருக்குல்ல, அது ஓகே. இவர் வந்ததுக்கு அப்புறமேல இவர் தான் அதுக்கு காரணம். வர வேணாம்னு சொன்னதுக்கு இவர் தான் காரணம், வரமாட்டாங்கன்னு சொன்னதுக்கு காரணம் இவர் தான், வந்ததுக்கு காரணம் இவர் தான். இப்போ வந்து ஜி.கே. மணி மூலமாக இன்னொருத்தர் மேல ஒரு விஷயத்த சாட்டுறது இருக்கு இல்லையா, அது வந்து தலைமை பண்புக்கான விஷயமே இல்லை. அது அதே மாதிரி பின்னாடி அவர் தான் இருப்பான்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா 2 நாளுக்கு முன்னாடி நடந்த ஒரு திருமண A.K. மூர்த்தி அவர்களுடைய இல்ல திருமண விழாவில் சந்திச்சுக்கிறாங்க. இவர் வணக்கம் வைக்கிறாரு. அவர் திரும்பாமலே இப்படி வணக்கம் வச்சுட்டு போகும்போது இவருக்கு ஒரு வருத்தம் வந்திருக்கலாம். இதுக்கும் ராமதாஸ் ஐயா தான் காரணம். இல்ல அதுக்கு வந்து என்னன்னா, நாம ஒரு எதிர்த்தரப்பு மாதிரி ஆயிட்டாங்களே, எத்தனை வருஷம் பழகணுங்கிறது ஒரு இது இருக்கலாம், மனவேதனை கண்டிப்பா. இன்னொரு இது பாத்தீங்கன்னா, ஆனா அதுக்காக திரும்பிட்டு போனது சரி தப்புன்னு அப்படி நான் சொல்ல வரல, பேசியிருக்கலாம். ஒண்ணு இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, இந்த கூட்டணி விஷயத்திலே வந்து பார்த்தா நான் வேண்டாம்னு சொன்ன கேட்கல, வந்து இவங்க இந்த என்டிஏ பிஜேபி கூட இதுக்கெல்லாம் ரொம்ப வந்து அப்படியே கெஞ்சினாங்கன்னு நான் சொன்னேன். அப்ப அதுவும் தலைமை பண்பு இல்லை ராமதாஸ். காலில் விழுந்து ஏன்னா ஆமா, ஏன்னா அதை கேட்டிருக்க கூடாது. ஒரு விஷயத்த வந்து பேட்டிகளை எடுத்தோம்னா நமக்கு வந்து ஒரு 4 மணி நேரம் கூட பத்தாது நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கண்ணீரோட பல விஷயங்களை பேசியிருக்காரு. அதுக்கு அவர்கிட்டயே 100 கேள்வி. அது எப்படி கண்டுபிடிச்சீங்க வியாழக்கிழமை ஆனா நான் பிரஸ் மீட் கொடுப்பேன், அவரே சொல்லுவாரு பிரஸ் மீட்ல. அதாவது விஜய் வந்து சனிக்கிழமை ஆனா டூர் போயிட்டு இருந்தாரு. ஆமா, சனி ஞாயிறு. வியாழக்கிழமை அன்னைக்கு அதுக்காக தான் கேட்கிறேன், இவரு இன்னும் வேற எந்தெந்த அரசியல் தலைவர் எந்த கிழமையை வச்சிருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு நம்ம அதை பத்தி கூட ஒரு தடவை பேசலாம். கண்டிப்பா பேசலாம். ஏன் இந்த கிழமைகளை சூஸ் பண்றாங்க அப்படின்னு. ராமதாஸ் ஐயா அவர்களுடைய பேட்டிகள்ல இருந்து அவர்கிட்டயே ஒவ்வொரு பேட்டியிலும் 1000 கேள்விகள். இன்னொன்னு என்னங்க, அதாவது ஒரு காலத்துல அவர் சிறப்பா செயல்பட்டாருங்கிறத மறுக்கவும் முடியாது, யாரும் எதிரிகள் கூட மறுக்க முடியாது. ஆனா அதுக்கப்புறம் இப்ப அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கு, தனிப்பட்ட வாழ்க்கையில வந்த சில விஷயங்கள், அதை நான் பேச விரும்பல. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுறது இல்லை, எல்லாருக்கும் தெரியும் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, பேசுற முறை,
நீங்க மகன்னு கிடையாதுங்க, யாரையுமே அப்படி பேசக்கூடாது. இப்போ நமக்கு எதிர்க்கட்சியில இருக்கிறாங்க ஒருத்தவங்க, ஒரு இதா அவங்க நமக்கு மிகப்பெரிய குடல் பண்ணிட்டாங்க அப்படின்னா கூட பொதுவெளியிலேயாவது குறைஞ்சபட்சம் பொதுவெளி நாகரிகம்னு இருக்குல்ல. இப்போ ராமதாஸ் செய்த தவறுகள்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உள்ளார உட்காந்து பேசியிருக்கணும், இல்லை வெளியில் வந்துடுச்சு. வந்த உடனே இவருடைய கட்சி தலைவர் யாரு, அன்புமணி, இவருடைய விருப்பம் இல்லாமல் புதுசாக ஒரு நிர்வாகியை போடுறாரு. அது அடுத்தது மேடையில் இஷ்டத்துக்கு அறிவிக்கிறாரு. அப்புறம் வந்து அவர் பேசுறது எதுவுமே கட்சி ரீதியாக வந்து அந்த சட்ட ரீதியாக அந்த விதிமுறை ரீதியாக ஒரு விஷயம் வர மாட்டேங்குது. உட்கார்ந்த இடத்துல நான் தான், அது ஜனநாயக பண்பு இல்லை. அது இல்ல, இதுக்குள்ள போனோம்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே உள்ளுக்குள்ளேயே பேசி பார்த்திருக்காங்க. அதுக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மறுக்கவும் அதை நீ என்ன சொல்றதுன்ற மாதிரி மேபி மேடையில அறிவிச்சிருக்கலாம். இவரும் அங்கேயே ரியாக்ட் பண்ணிட்டாரு. பல சம்பவங்கள் நடந்துருச்சு. நம்ம டீட்டெயில்டா பேசணும்னா அதுக்கு ஒரு நான் முன்னாடி சொன்ன 4 மணி நேரம் வேணும். தொடர்ந்து வைக்கணும். ஆமா, மேபி பண்ணலாம் நினைக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.